நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 71. கடந்த சில ஆண்டுகளாக உடல் நலிவுற்றிருந்த விஜயகாந்த் வழக்கமான பரிசோதனைக்காக 2 நாட்களுக்கு முன்னர் ராமாபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டதில் கொரோனா தொற்று ஏற்பட்டது தெரியவந்தது. மேலும் மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததால் தீவிர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி விஜயகாந்தின் உயிர் பிரிந்தது. இதனால் அவரது கட்சி தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் கவலை அடைந்துள்ளனர். மருத்துவமனையிலிருந்து விஜயகாந்தின் உடல் தற்போது அவரது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. அங்கு தேமுதிக தொண்டர்கள் குழுமி இருக்கின்றனர். விஜயகாந்தின் மறைவால் சோகத்தில் ஆழ்ந்துள்ள அவர்கள் ஆற்றாமையில் கதறி அழுகின்றனர். இதனிடையே விஜயகாந்தின் நுரையீரலில் ஏற்பட்ட அலர்ஜி காரணமாக அவரது உயிர் பிரிந்ததாக மியாட் மருத்துவமனை வெளியிட்டிருக்கும் அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகரும் தேமுதிக நிறுவனருமான விஜயகாந்த் காலமான நிலையில் மியாட் மருத்துவமனை முன்பு அவரது ரசிகர்கள் குழுமி அழுது வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தேசிய முற்போக்கு கழகத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்கள் உடல்நலமில்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைகள் அளித்தும் சிகிச்சை பலனின்றி இயற்கை எய்தினார் என்கிற செய்தி மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறது. அவர் என்னை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல நண்பர், வெளிப்படையாக பேசக்கூடிய அரசியல் தலைவர். எதையும் மூடி மறைக்காமல் தன் மனதில் பட்டதை எடுத்து கூறுகிற, எடுத்து சொல்லுகிற ஒரு நல்ல பண்பு அவரிடத்தில் உண்டு. அவர் தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சியை தொடங்கி ஒரு மாற்றாக விளங்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெற்றியும் பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தையும் அந்த கட்சி பெற்றது. அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் அரசியல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட முடியாமல் இருந்தார். அவ்வப்போது அறிக்கைகள் மட்டும் வெளிவந்து கொண்டிருந்தன. தற்போது அவர் இயற்கை எழுதிவிட்டார் என்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அவரது பிரிவால் வாடுகிற அவருடைய குடும்பத்தார் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தோழர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அங்கு அந்த இடங்களையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய பயிற்சி அளிக்கிறது. உடல்நலம் பற்றி அவர் திரும்பினார் என்ற போது மகிழ்ச்சியாக இருந்தது. திடீரென்று இப்படி ஒரு செய்தி
வந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி தருகிறது. தலைமை நண்பர் விஜயகாந்த் அவரோடு வாய்ப்பை பெற்றவர் 4 வருடம். அவர் குறிப்பாக வழக்கறிஞர்கள் அதிகம் மதிக்கக்கூடியவர். அவருக்கு சட்டமன்றத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் என்னோடு அவர் தொடர்பு கொண்டார். அவரோடு நான் பேசிய அந்த அனுபவங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஆகவே அவரை இழந்து வாடுகின்ற திருமதி பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு கழகத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்கள் உடல்நலமில்லாமல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைகள் அளித்தும் சிகிச்சை பலனின்றி இயற்கை எய்தினார் என்கிற செய்தி மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறது. அவர் என்னை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல நண்பர், வெளிப்படையாக பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள், எதையும் மூடி மறைக்காமல் தன் மனதில் பட்டதை எடுத்து சொல்லுகிற ஒரு நல்ல பண்பு அவரிடத்தில் உண்டு. அவர் தமிழ்நாட்டில் ஒரு தனி கட்சியை தொடங்கி ஒரு மாற்றாக விளங்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெற்றியும் பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தையும் அந்த கட்சி பெற்றது. அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் அரசியல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட முடியாமல் இருந்தார். அவ்வப்போது அறிக்கைகள் மட்டும் வெளிவந்து கொண்டிருந்தன. தற்போது அவர் இயற்கை எழுதிவிட்டார் என்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அவரது பிரிவால் வாடுகிற அவருடைய குடும்பத்தார் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தோழர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிக நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. உடல்நலம் பெற்று அவர் திரும்பினார் என்ற போது மகிழ்ச்சியாக இருந்தது. திடீரென்று இப்படி ஒரு செய்தி வந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சி தருகிறது. தலைமை நண்பர் விஜயகாந்த் அவரோடு வாய்ப்பை பெற்றவர் 4 வருடம். அவர் குறிப்பாக வழக்கறிஞர்களை அதிகம் மதிக்கக்கூடியவர். அவருக்கு சட்டமன்றத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் என்னோடு அவர் தொடர்பு கொண்டார். அவரோடு நான் பேசிய அந்த அனுபவங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஆகவே அவரை இழந்து வாடுகின்ற திருமதி பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.